கதைக்கு போகலாமா? பாபிலோனில் பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எருசலேம்லேருந்து கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தில் திராட்சரசம் ஊற்றி குடிச்சிட்டாரு. அவர் அப்படி பண்ணதுனால ஒரு மனுஷனோட கை திடீர்னு வந்து ராஜாவோட அரண்மனையில் உள்ள செவுத்தில் ஏதோ எழுதுச்சு. என்னது, கை மட்டுமா? ஆமாம், செவுத்தில் ஒரு கை மட்டும் வந்து என்னமோ எழுதுச்சு. அதை பார்த்த உடனே ராஜா ரொம்ப பயந்துட்டார். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் அவங்க தேசத்தில் உள்ள குறி சொல்கிறவங்க, ஜோஷியக்காரங்க, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்ன எழுதிச்சு? அது என்ன எழுதுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் வர சொன்னார். அப்புறம் என்னாச்சு? அவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? வந்து என்ன எழுதிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை, அவங்களால அதில் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால ராஜாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த சமயத்தில் ராஜாத்தி அங்கே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ராஜாவை பார்த்து, இதே மாதிரி உங்கள் அப்பா ராஜாவாக இருந்தப்போ இது மாதிரி அவருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அப்போ அந்த குழப்பத்தை தானியேல்னு ஒரு மனுஷன், ஒரு ஞானி தான் வந்து தீர்த்து வச்சான். அதனால் அவனை கூப்பிட்டு கேட்டால் இதுக்கு விட தெரிஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ராஜா என்ன பண்ணார், தானியேலை வர வச்சு தானியேல்கிட்ட சொன்னார், நீ பெரிய ஞானி, நீ ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் கூட யார் இருக்கா, தேவனாகிய கர்த்தர் இருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீ வந்து இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். நீ இதுக்கு அர்த்தத்தை சொன்னா உனக்கு நிறைய பொண்ணு பொருள் எல்லாமே தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தானியேல் என்ன சொன்னார்? தானியேல் சொன்னார், அந்த பொண்ணு பொருள் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை வேறு யாருக்காவது கொடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தானியேல் சொன்னார், நீங்கள் எருசலேம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆண்டவருடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் திராட்சரசம் குடித்து பெரிய தப்பு பண்ணிட்டதுனால ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாயிட்டார். அவர் தான் இந்த கைகளை அனுப்பி இந்த செவத்தில் இதை எழுத வச்சுருக்காரு. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் பெரிய தப்பு பண்ணி ரொம்ப மோசமான மனுஷனாக காணப்பட்டதுனால ஆண்டவர் உங்கள் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கி உங்களை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கலக்கமாயிருச்சு. இதை சொல்லிட்டு தானியேல் கிளம்பி போயிட்டாரு. அன்றைக்கி நைட்டே என்னாச்சு, ராஜாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா வேற ராஜா வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தானியேல் என்ன ஆனார்? அந்த ராஜாவும் தானியேலை பெரிய அதிகாரியாக தான் வச்சுருந்தாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா தானியேல் பெரிய ஞானியாக இருந்தார். அவர் கூட யார் இருந்தா? தேவனாகிய கர்த்தர் இருந்தார். கர்த்தர் கூட இருந்ததுனால தானியேல் பெரிய அதிகாரியாக அந்த ராஜாவோட ராஜ்யத்துலேயும் இருந்துகிட்டு இருந்தார். இதை பார்த்து மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு தானியேலை பார்த்து. ராஜா எல்லாத்துக்கும் தானியேலையே முன்னாடி வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி ராஜா கிட்ட மாட்டி விட்டு தண்டனை வாங்க வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் வகை தேடிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களால தானியேல் மேலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்னாச்சு? இந்த மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட கூட்டமாக போய் சொன்னாங்க, ராஜா நீங்கள் ஒரு கட்டளை போடணும். அந்த கட்டளை என்னென்னா, 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர யாரும் எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போடுங்க. இந்த நம்ம தேசத்து மக்கள் எல்லாரையும் அதை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வேறு தெய்வத்தை வணங்கினா, ராஜாவோட கட்டளையை மீறினா அவங்கள சிங்கக்கபியில் தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள்லாம் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவும் சரின்னு சொல்லி கட்டளை போட்டுட்டார். 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். ராஜா இப்படி சட்டம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் தானியேல் என்ன பண்ணாரு, ஆண்டவரை வணங்கினாரு. ராஜா சொல்லியும் ராஜாவோட கட்டளையை மீறினா பெரிய தண்டனை கிடைக்கும்ல, அது தெரிஞ்சும் தானியேல் என்ன பண்ணார், அவரோட வீட்டில் மேல் அறையில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். டெய்லி பண்ணுற மாதிரி தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணார். இதை பார்த்த உடனே மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதை ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தானியேலை மாட்டி விடுறதுக்கு வழி தேடிட்டே இருந்தாங்கல்ல, அதை ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ராஜாவே, நீங்கள் கட்டளை போட்டோம், உங்களை தவிர அவன் வேறு தேவனை வணங்குறான் அப்படின்னு சொல்லி.
அவங்க இப்படி சொல்லியும் ராஜாவுக்கு தானியேலை தண்டிக்கிறதுக்கு மனசில்லை. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க? ராஜாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால ராஜா தானியேலை தூக்கி எங்கே போட்டார்? சிங்கக்கபில. ஆமாம், தானியேலை தூக்கி பசியாக இருக்கிற சிங்கங்கள் இருக்கிற அந்த சிங்கக்கேபிக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? தானியேலே, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். தானியேலை இப்படி சிங்கத்தோட கெபியில் போட்டுட்டு ராஜா ரொம்ப கவலையாக அவரோட அரண்மனையில் போய் சாப்பிடாம ரொம்ப கவலையாக அப்படியே படுத்திருந்தார். அடுத்த நாள் காலையில் ஆன உடனே ராஜா என்ன பண்ணார்? ஓடி போய் சிங்கக்கேபி பக்கத்தில் போய் நின்றுட்டு சத்தமாக கூப்பிட்டாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு கிட்ட இருந்து தப்பு வச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டார். அப்போ தானியேல் வீரோடு தான் இருந்தாரா? ஆமாம், தானியேல் உயிரோடு தான் இருந்தார். தானியேல் சொன்னார், ராஜாவே, நீங்கள் வாழ்க. என்னுடைய தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி இந்த சிங்கத்தோட வாயை கட்டி போட்டுட்டாரு. எந்த சிங்கத்தாலையும் என்னை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். தானியேலை இந்த சிங்கக்கேபியிலேருந்து வெளியே தூக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்புறம் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? தானியேலை குறை சொன்னாங்கல்ல சில அதிகாரிகள், அவங்கள தூக்கி அந்த சிங்க கதியில் போட்டாங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து போட்டாங்க. ஆமாம், தானியேலை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்கள குடும்பத்தோடு அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து அந்த சிங்கக்கேபியில் ராஜா போட சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு. அவங்கள சிங்கம் கடிச்சுதா? அவங்க அந்த சிங்கக்கேபிக்கு அடியில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே சிங்கம்லாம் என்ன பண்ணுச்சு? பாஞ்சு வந்து அவங்கள மொத்தமாக கடிச்சு அவங்க எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ராஜா சொன்னார், தானியேலோட தேவன் தான் உண்மையான தேவன். சிங்கத்துக்கிட்ட இருந்து யாராலையா தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் தானியேலை தப்பு வச்சார்ல, அந்த தேவன் தான் உண்மையான தேவன். அவரை தவிர யாரையும் வணங்க வேண்டான்னு சொல்லி ராஜா அவரோட தேச மக்களுக்கு கட்டளையிட்டார். நம்மளை சிங்க கபியில் போட்டால் ஆண்டவர் காப்பாற்றுவாரா? ஆமாம், சிங்கக்கேபி மட்டும் இல்லாமல் அதை விட எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்ம காப்பாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. எல்லாரும் அதை நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மாமா இன்னொரு நாள் இன்னொரு கதையில் மீட் பண்ணலாம்.